ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அழைத்த ஊழியரை அவர் அதிகமான நேசிக்கிறாரு. உங்களையும் கர்த்தர் என்ன பண்ண நேசிக்கிறார். அடுத்தபடி உங்களுக்காக ஜீவனை உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதும் என்ன பண்றாருன்னா அருமையான போதகரை கொடுத்திருக்கிறார். அவங்களும் உங்களை அதிகமாக என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்க இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சபை நேசிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் காசு என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அது வந்து சரி கிடையாது. அவன் சொன்ன எனக்கு எதை செய்தீர்களோ அதை ஊழியருக்கு அதை செய்தீர்கள், ஊழியருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு சொன்னல. மதிப்புக்குரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக நான் சொன்னார். அதனால் மெய்யாகவே அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். இது ஒரு இது வந்து மேல் வசனம் 1-2 நீங்கள் வாசிங்க. எதுக்கு யார் சொல்றாரு? தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அதுதான் இப்படிதான் மோசே ஆண்டவர் இந்த காரியங்களை பேசுறார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம உண்மையை நேசிக்கிறாரா இல்லையா? ஜனங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார் இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. 15 ஆமா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மதிப்புக்குரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார்ல. ஆனா உண்மையான ஒரு ஊழியக்காரர் ஆண்டவரோடு கூட இருப்பாங்கன்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, பரிதபிக்கிறவங்களா இருப்பாங்க, மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிலை பெய்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உண்மை மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறதா அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இந்த மாதிரி உங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவர் வந்து என்ன செய்கிறாரு, அது நேசிக்கிறவர். அப்போ உங்களுடைய வியாதிகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார்ல. வியாதிகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போ நீங்கள் வாசிங்க 30ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் மேல வாசிங்க. அதுக்கு மேல இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து நம்ம நேசிக்கிறேன்னா சும்மா நேசிக்கிறார். அவரால் நேசிக்கிறவர் என்ன பண்ணுவார், நம்முடைய வியாதியை கற்று மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா சுகர் வியாதி மாறாது, எனக்கு வந்து தைராய்டு வந்து நல்லாவாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படின்னு சொன்னால், ஆண்டவரால் எல்லா சகல வியாதியும் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவேன், அப்போ சகல நோய்களையும் குணமாக்குறாரு இல்லை, சகல வியாதியும் உன்னை விட்டு விலக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எனக்கு தைராய்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு இதுலேயே. அதனால் வந்து தைராய்டு இருக்குது டெஸ்ட் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் தான் எனக்கு தைராய்டு உங்களுக்கு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா, அப்போது இயேசுவால் வந்து தைராய்டு நல்லா இருக்க முடியாதா? அதெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கலாம். அதே போல் சுகர் வியாதி நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு உடனே சாம்பிள் சொன்னாங்க, டிபி வியாதி வந்துச்சான். ஃபஸ்ட்டு போய் சொன்னால் எனக்கு வந்து டிபி வியாதி வந்துச்சு சொல்லும் போது அவங்க குலப்படுத்தேன். என்ன டிபின்னு சொன்னால் அவங்க பேசுறது என்ன ஆயிடுச்சு, நான் என்ன கூட சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் சவுண்டாக பேசுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்க, கர்த்தருடைய கடிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுங்க.
பேசுறது விட்டு தேவனுடைய வல்லம் என்ன பண்ணும், வெளிப்படும். அப்போ கர்த்தர் வந்து அப்போ அந்த வியாதி சொன்ன உடனே அவங்க அப்படியே பேசுறது உள்ள போயிடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எனக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது ஆண்டவராக இயேசுனால ஆண்டவர்களை பார்த்து பேசுகிறேன். எந்த வியாதியாக இருந்தாலும் அதை மாற்ற முடியும். எனக்கு தைராய்டு இருக்கும்போது இந்த இடத்துல நான் மகிமைப்படுத்துறேன்னா ஆண்டவர் பலருக்கு நீங்கள் சொல்லிட்டு இந்த வியாதி சுகமாக்கிட்டேன்னு சொல்லிட்டா சபையில் அந்த வியாதி திரும்பி வராது. திரும்பி வந்தால் ஆண்டவரே நான் உன்னை மகிமைப்படுத்திருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி இயேசுவை மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். மதிப்புக்குரிய ஆண்டவராக இயேசு மேல் எப்படி இருக்கிறாரு, மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நாம் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார். ஆனால் ஒரு வேளை உங்களை எங்களால் ஊழியக்காரர்களால் என்ன பண்ண முடியாது, முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 139 சங்கீதம் சொல்லுது. எப்படி சொல்லுது? ஒன்று இருக்கு மாசி 1-3. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, என் உட்கார் தாண்டி தெரியுமா, என் பாடு தெரியுமா, என்னுடைய கஷ்டம் தெரியுமா. அவருக்கு எங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கன்னா கண்ணு இருக்குதா அப்படின்னு. அவர் கண்ணை உண்டாக்கிதான் வச்சுக்கிறாரு. இல்லை மோசே பார்த்து சொன்னாரு, ராத்திரி 4ஆம் அதிகாரம் சொல்றாரு, வாயை உண்டாக்க நான் தான் இப்படி சொல்ல ஓ பேசணும் இல்லை. அதனால இந்த மாதிரி ஆண்டவரை பாசங்க அப்ப எல்லாவற்றையும் உட்காருதலையும் உங்களுடைய நினைவெல்லாம் தூரத்திலிருந்து நீங்க நிறுத்தி பைபிளை படிங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நிறுத்தி போலீஸ் ஸ்டாப்ல வந்து நிறுத்தி என்ன பண்ணுங்க படிங்க. அப்பதான் அந்த அப்பதான் அது ஆண்டு என்ன பேசுறாரு தெரியும். கமா இல்லைன்னா கமா போட்டு படிங்க இல்லை. அல்லேலூயா. சில பேர் தூங்குறவங்களும் ஒரு அலையில சொல்லுங்கன்னா பரவாயில்ல விழிச்சிருக்கிறீங்களா ஒரு சபையில் அப்படின்னு சொல்லுங்க. தூங்குறவங்களும் அப்படி 6 மணிக்கு குத்துருவாங்க சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் தான் இருக்கிறேன். அதனால தூங்குறவங்களும் ஒரு அலையில சொல்லுங்க. அதே இல்லையா நான் சில ஊழியர் வந்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தருனை கொன்று போட்டுருவார். ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணும்போது நான் கேட்டேன், கர்த்தருனை ஒரு சிஸ்டர் நான் போகிற பிரசங்கம் ஒரு ஃப்ரெண்டு கர்த்தர் உங்களை கொண்டுடுவார். நான் சொன்னேன், சிஸ்டர் முடிச்சுட்டு வந்து அவங்க உட்காந்து கர்த்தர் கொன்று போட்டால் சபைக்கு யார் வருவா சொல்லுங்க. கர்த்தர் கொண்டார். மோசையை கொல்ல பார்த்தார். அவருடைய காரியங்களை செய்வதற்காக கொஞ்சம் தாமதம் கொல்ல பார்த்தாரு தான் போட்டு சில ஒன்று கொண்டுட்டாருன்றோம். அவர் கொல்கிறவரும் இருக்கிறாரு, அவரு உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறாருல்ல. வசனத்தை குருட்டுத்தனமாக படிக்கக்கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணா ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதை என்ன பண்ணாங்க, வசனத்தை தப்பா யூடியூப்ல போட்டு இது பண்ணுறாங்கல்ல. நீங்கள் சபையில் சொல்லிக் கொடுக்குறத நல்லா பிடிச்சிங்கன்னா வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா அருமையான போதகர் அவர் சொல்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாயார் சொல்வது தகப்பன் சொல்றது கேட்டீங்கன்னா கரெக்டாக பண்ணாங்க இருக்கலாம் இல்லை. சில பேர் வந்து இங்கே எந்த ஒரு சென்சஸ் இந்த ஆடு எங்கேயுமே அடங்காத மாதிரி ஒரு சில ஆடு எல்லாத்தையும் ஓடும். புரியுங்களா? புரிஞ்சுக்கணும் ஒரு அலை கஷ்டம். அப்போ ஒரு இடத்துல இருக்காது, ஒரே இடத்துல இருக்கும்போது தான் அது நல்லா வளரும். என்ன மிக்சிங் நிறைய நாடு அவங்களோட எதிர்படுறாரு. சபைக்குள்ளே இருந்தால் சபையில் என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன கிடைக்கும், சபைக்குள்ளே என்ன கிடைக்கும் சொல்லுங்க, ரொம்ப நாள் விசுவாசம். அப்போ என்ன கிடைக்கும், உங்களுக்கு சுகம் உண்டாகும். அல்லேலூயா. சபைக்குள்ளே வந்து அவங்களுக்கு விடுதலை உண்டாகும் இல்லை, ஆரோக்கியம் உண்டாகும், ஆசீர்வாதம் இருக்கும் இல்லை. விசேஷ கூட்டம்லாம் போகலாம், ஆனாலும் உங்களை நடத்துகிற போதைகளுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்போ இருக்கும்போது சபைக்காக ஜெபிக்கும் போது சபை தாங்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்ன பண்ணுவார், யாரையெல்லாம் மாற்றுவோம். இயேசுவால் முடியாத ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் தான் முடிக்கிறதுக்கு ஆகும். அதனால் வந்து பாருங்கள், என்னன்னா நம்ம அருமையாக நம்ம ஆண்டவர் வந்து அருமையாக உங்களை ஆண்டவர் ஒரு நாள் பயப்படுறீங்க. எனக்கு டைராய்டுன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் என்ன பண்ண ஒரு சின்ன அடிப்படும் காலில், உடனே அதுக்காக ஆண்டவரே நான் மாத்திரை எடுக்க மாட்டேன், மருந்தை போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பெருசாகிடும்
புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? சின்ன அடிப்பட்டு அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் போட்டால் நல்லாயிடும். அதுக்கு வந்து மருந்தே போட மாட்டான், கர்த்தர் சுகமாக்குவார். அவர் இன்னும் பெருசாகிட்டு இருக்கோம் பிரம்ம பார்த்தா. அதனால என்ன பண்ணுறோம், சின்ன ஒரு ஆயின்மெண்ட் போட்டால் அதனால உங்களுக்கு சுகம் உண்டாகுதுல்ல. அப்போது இருக்குது. அப்போ தேவனை எல்லாவற்றையும் சுகப்படுத்த முடியும் இல்லை? நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னால் தான் முடியாது, ஓப்பனாக சொல்லுவேன். நான் ரொம்ப ஃபைட்டில் இருக்கேன் அப்படின்னு ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த வியாதி சுகமாகும். அவ்வளோதான். உள்ளது என்று இல்லை என்று சொல்லுங்க. அப்படி இல்லை என்ன பண்ணுவோம்? எதில் போய் முடியும்? ஆமாம், தீமையில் போய் முடியும்ல. அது மாதிரி எதுவாக இருந்தாலும் சபைகள் உண்மையாக இருக்கணும், ஆண்டுக்கு உண்மையாக இருக்கும்போது எல்லாமே உண்மையாக முடியும். ஆவியானவர்களோடு கூட தேவன் அடுத்த காரியம். அப்போ மெய்யாக அப்பையும் வாழ்க்கையில் டைராய்டு இருந்தது சொன்னாங்க. டைராய்டு இருந்தால்தான் ஆண்டோடைய பார்வையில் எதுவாக இருந்தால் ஜெபிக்கிற போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தொண்டையிலிருந்து 2 முள் எடுத்து போட்டுக்க காண்பித்தார். அதுக்கு பின்பு ஆண்டவர் அந்த தைராய்டை சுகமாக. அதோட ஒரு முறை நான் 100 மாத்திரை தான் நான் போட்டேன் பாட்டில். அதுக்கு மேற்பட்டு ஆண்டவர் ஃபுட் சொல்கிறேன், எனக்கு சுகமாகிட்டீங்களா, இன்னும் நான் என்ன பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வரணும். அப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். சில பேருக்கு சுகர் இருக்குதுன்னா ஒரு இடத்துல நான் போயிருந்தேன் சபைக்கு. அங்கே போனால் அந்த வீட்டுக்கு மெசேஜ் கொடுக்க போயிருந்தோம். அவங்க சொல்கிறாங்க, பிரதர் சீக்கிரமாக வந்து நீங்கள் மெசேஜை கொடுத்து முடிச்சுடுங்க. ஏன்னா அவங்க வந்து சுகர் பேஷண்ட்டு அப்படிங்கிறாங்க. நான் கேட்டேன், இப்போ சுகர் பேஷண்ட்டாகவே இருக்க விரும்புகிறீங்களான்னு. ஏமா நீ வந்து மெசேஜுக்கு அழைச்சி அவர் சுகர் பேஷண்ட்டாக இருக்கணுமா அவங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சுகர் மாற்ற முடியாது ஆண்டவரால். சுகருடைய நமக்குள்ள ஆண்டவர் அந்த அந்த தன்மை எல்லாவற்றையும் கத்திரெல்லாம் பண்ண முடியும், மாற்ற முடியும்ல. மாற்ற முடியாது. அதுக்கு டக்கு மாத்திரை போட்டு வந்து இருக்கிறாருங்க, போட்டுக்கினே வந்து ஜோம் பண்ணணும். அப்போ கத்தை என்ன பண்ணார், உங்களை சுகமாக்குவார். அதுபோல் எப்பேற்பட்ட சுகராக இருந்தாலும் சரி, ஒரு சில மாத்திரை போட்டுக்கினே வந்து பண்ணணும், டக்குன்னு விட்டுறக்கூடாது. ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த சுகர் வியாதி உன்னால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஆண்டு பார்க்குறாரு, நீ மாத்திரை போட்டுட்டு இருந்தால் சில பேர் மாத்திரையை போட்டுக்கிறேன்னு சரி போட்டுக்கினே விட்டுருவார். அப்போ ஆண்டவரே நம்பணும். டாக்டர்கிட்டையும் போனோன்னா டாக்டர்லாம் பார்த்துருக்கேன் நான். எனக்கு டிபி அட்டாக் ஆகிருக்குது, ஸ்டோன் வந்துருக்குது, இருந்திருக்குது, அந்த பல விதமாக நிறைய பிரச்சனை வந்துருக்குது. இவைகளெல்லாவற்றும் இந்த கத்தை என்ன பண்ணார், அவர்களை நேசிக்கிறாருன்னா இன்று கர்த்தருடைய ஆவியானவர்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை சுகப்படுத்த அவராக கூடும். அவர் உண்மையாக மெய்யாகவே உங்களை நேசிக்கிறார் இல்லை, மெய்யாகவே அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது யோவானுக்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். முதலாவது மெய்யாகவே உங்களை நேசிக்கிறாரு, இரண்டாவது வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என்ன சொல்லுகிறாரு? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். முதலாவது மெய்யாகவே உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு காரியமாக இருக்குது. முதல் பாயிண்ட் சொல்றாரு, மெய்யாகவே உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் சொன்ன அதை செய்வேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், நடத்துவேன், உனக்கு நல்ல வாக்கியத்தை குழந்தை வாக்கியத்தை தருவேன், உனக்கு வாழ்க்கையை நான் நடத்தி தருவேன், கைவிடப்பட்டிருந்தால் நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன்னு சொன்னால் அவர் மெய்யாகவே உங்களை என்ன பண்ண வியாதி மாற்றுன்னு சொன்னால் மெய்யாகவே உங்களை நேசித்து உங்களுடைய காரியங்களை கற்று என்ன பண்ணுவார், செய்வார். ரெண்டாவது சொல்றாரு, மெய்யாகவே வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலாக்கினார், இது என்ன விடுதலை? ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க, மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. ரெண்டாவது புரியுது அவங்களுக்கு மெய்யாக விடுதலை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மளுக்கு சும்மா அப்படி இல்லை, விடுதலை பண்ண விடுதலை தான். விசுவாசனுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பண்ணாலும் விடுதலை ஆண்டு தான் இல்லை. அப்போ விடுதலை எங்கே கிடைக்கும்? சபைக்கு நீங்கள் வரும்போது, ஆண்டவரை தேடும் போது, ஜெபிக்கும் போது, வேத வசனத்தில் போட்டிருக்கிறது அதை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது தான் விடுதலை உண்டாகிறது இல்லை. மெய்யான விடுதலை உண்டு இல்லை. சில பேர் நல்லா செய்தி கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு கேட்பாங்க, நல்லா கொடுத்தாரு, ரொம்ப நல்லா பேசினாரு, அப்புறம் என் சின்னான்னு கேட்டால் அப்படிலாம் தெரியாது இல்லை. முதல்ல என்ன பண்ணார், உங்களுக்கு ஆண்டர் என்ன சொல்ல மெய்யாகவே நான் ஒன்று ஒரு டவுட்டு
ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார், நல்ல பிரசங்கம் பண்ணிருப்பாரு, இருக்கீங்களா அப்படின்பாரு, இருக்கீங்களா அப்படின்னு. அதனால ஏன்னா உண்மையிலே இருக்கிற ஜனம் தான் இது. ஏன்னா அது இல்லைன்னா எங்கே தேட்டத்தாக்குது இல்லை முடியாது அவங்க. அதனால் ஆனால் மெய்யாகவே கர்த்தர் நேசிக்கிறார். நீங்கள் சொல்கிறேன், எந்த ஒரு காரியமாக இருக்கணும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் கர்த்தர் நேசித்து அந்த காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது மெய்யான விடுதலை தர போகிறார். இல்லை மெய்யான விடுதலை குமாரன் உங்களுக்கு விடுதலாக்கினா மெய்யாகவே நீங்கள் என்ன ஆகிட்டீங்க. ஒரு வேலை சிந்தையில் போராட்டமா, ஒரு வாழ்க்கையில் போராட்டமா, விசுவாசினால் போராட்டமா, இல்லை பலவிதமான எண்ணங்கள் சிந்தை உங்களுடைய வாழ்க்கையில் முடியாத ஒன்று இருக்குதான். அப்போ அவங்க என்ன பண்ணுற ஆண்டவர் மெய்யான ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு தரல. சில பேர் விடுதலை ஆகிட்டீங்களான்னு கேட்டால் ஆயிட்டேன் இருக்கு. நான் 10 வருஷம் அவங்க ஜாப் பண்ணி விடுதலை ஆகிட்டு கர்த்தர் சுகமாகிட்டாருன்னா சில பிசாசு வந்து போகிற மாதிரி போயிடும், திரும்பி வந்துடும். ஏன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, குமாரன் உங்களுக்கு விடுதலாகினா மெய்யா விடுதலாகிட்டார்ல, அப்போ நம்ம என்ன பண்ணுறது இல்லை, மெய்யா விடுதலாக நம்புறது இல்லை. ஆச்சு அப்படின் போது நம்ம அப்போ என்ன ஆகும், விடுங்க. அப்போ எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, வசனம் என்ன சொல்லுது அது என்ன பண்ணோம், யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்லு. இல்லைன்னா இல்லைதான், இல்லை விடுதலை ஆணையினா ஆணையை தான், அதுக்கு மேல்பட்டுன்னா இல்லைங்க, சாத்தானுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும்போது லூக்கா இந்த சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. 13ஆம் அதிகாரம் மெய்யான ஒரு விடுதலை நிறைய காரியம் இருக்குது, வாசிங்க. தெரியுது ஒரு நிமிஷம். வசனமா 10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவர் எவ்வளவு நிமிடக்கூடாத கூனியா இருந்தார். இயேசு அவரை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் மேல் தமது கைகளை வைத்தார். அவர் நிமிர்ந்த தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்ன பண்ணார் ஆண்டவர்? என்ன பண்ணார்? விடுதலை பண்ணார்ல. என்ன பண்ணார்? 18 வருஷமா இருந்த அந்த விசுவாசி பிடித்திருந்த இல்லை பலவீனமாக இருந்த அந்த ஆளை என்ன பண்ண கர்த்தர் அவர் என்ன பண்ணார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மதிப்புக்குரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அந்த சகோதரி விடுதலைத்தார். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலாக மெய்யான விடுதலை கொண்டு இல்லை. அப்போ இந்த 18 வருஷமா இது போல சில பேருக்கு சில காரியங்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த பிசாசு போராட்டமா இருந்தாலும் சில பேருக்கு பிசாசு இருக்கிறது தெரியும், சில பேருக்கு உள்ள போராட்டமா இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்க வீட்டில இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க வீட்லயே அந்த காரியம் நான் சரி, இன்னைக்கு நாள் என்ன பண்றாரு? குமார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? விடுதலாக. ஹல்லேலூயா. வீட்லயே இருந்தா கூட அந்த பிசாசு ஓடிடும். அவ்வளவுதான். குமார் மெய்யான விடுதலை தருகிறவர். இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? 18 வருஷமாய் 18 வருஷம் பெரும்பாலும் 12 வருஷம் இல்லை இப்படிலாம் வேதத்துல இருக்கு. ஆண்டவர் வந்து ஒரு விடுதலை தருவாரனா மெய்யான ஒரு விடுதலை. மெய்யா உங்களை நேசிக்கிறார். ரெண்டாவது மெய்யான விடுதலை தர. இன்னைக்கு எதுல உங்களுக்கு விடுதலை இல்லை, அதுல இருந்து ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. விடுவிக்கிறார் உங்களை. என்னென்ன பிரச்சனையில் இருக்கீங்க, போராட்டத்தில் இருக்கீங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்ன பண்றாரு? விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் தான் விடுதலை பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? ஊழியக்காரனை கொண்டு இயேசு என்ன பண்ணாரு? நம்மை மதிப்புக்குரிய ஆண்டவராக இயேசு நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனால் அல்ல, எந்த ஒரு மந்திரமோ சுனிமோ வேற ஒரு மனுஷனிடத்தில் போறது இயேசுவை நம்பி வந்தா ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியா எங்க இருக்கிறாரு? ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள வாசம் பண்றாரு. அப்போ அவங்க விடுதலை உண்டு இல்லை இல்லை. அவ்வளோதான். பிசாசு எல்லாம் வருவான், கொண்டு வருவான், போராட்டத்தெல்லாம் கொண்டு வருவான். ஆனா ஆண்டவர் அவங்க நிரம்பி நீங்க ஜெபிக்கும் போது
எல்லா கட்டுகள்லாம் குமார் விடுதலை ஆக்கிடுவார்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுல விடுதலை? குடும்பத்து பிரச்சனையா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையா? கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை விடுதலை ஆக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார்ல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியத்தை அறியாது இருப்பான். மெய்யான ஒன்றான மெய் தேவனாகிய சத்தியத்தை என்ன பண்ணாங்க? அறியாது இருப்பாங்க. அவரே நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். அந்த சத்தியத்தை அறியாததான் என்ன வரல? விடுதலை இல்ல. அப்ப சரியா சத்தியத்தை அறியணும். சத்தியம் எதுன்னு தெரிந்து கொள்ளணும். உண்மையான சத்தியம் எது, பொய்யான சத்தியம் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் ஒன்று சமந்துட்டு இப்படி ஒரு சத்தியங்கள் இருக்குது. ஆவியானது மட்டும் இதான் மட்டும் இப்படி இருக்குது இல்லை. ஆனால் ஆவியான இருக்கிறாரு, ஆனால் நிறைய மாட்டாங்க. இப்படிலாம் உபதேசங்கள் இருக்குது இல்லை. உபதேசனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது உபதேசத்தினா அநேக எடுக்காதுங்க. அநேகர் என்ன பண்ணுறாங்க? உபதேசத்தை சரியான உபதேசம் அழைக்க வைக்கப்பட்டு என்ன வர்றாங்க? போயிடுறாங்க. அதனால் அநேக யூடியூப்லேயும் பல காரியங்களை பேசலாம், சொல்லலாம், தவறாக கொடுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. உங்களை நடத்துகிற அருமையான போதகரும் அவங்க கொடுக்குற செய்தி என்ன பண்ணுங்க? ஸோ அதை ஆராய்ந்து பாருங்க. ஆவிக்குரியல் எல்லாவற்றையும் நிதானித்து பரவாயில்ல. நல்லா வசந்த நம்மளுடைய சபை என்னது? இது என்னுடைய நான் வந்து மெசேஜ் கொடுக்குறது. என்னுடைய சபையாகவும் உங்களுடையதாகவும் நீங்கள் நிற்கிறது. எங்களுக்கு ஜனமாக இருக்குன்னு நீங்கள் அருமையாக. அதனால எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க? பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நிதானித்து அப்புறமா அதுக்கப்புறம் என்ன சொல்றது? அப்படி அப்போ ஒருவனாக நிதானித்து ஆராய்ப்படான் அப்படின்னு சொல்றேன். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதனால பாஸ்ட் தேவையில்லை, அதெல்லாம் யாருமே நீங்க தேவையில்லைன்னு சொல்லி இருக்கக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க போதிக்கிறத எடுத்துக்கொண்டு நீ ஆராய்ந்து பார்த்து நடக்கணும். சத்தியத்தை இல்லை, சத்தியம் உண்மையான சத்தியம். நானே பழைய சத்தியம் செய்யணும். பிதா குமார் பரிசுத்த ஆவியான நான் என்பதுதான் உண்மை. ஒன்லி ஜீசஸ் இயேசு நாமம் சொல்லியிருக்குது. செவன்த் டே இதெல்லாம் வந்து தவறான ஒரு உபதேசம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அதே போல உபதேசத்தை தவறாக போதிக்கிறதுக்கு நம்ம கை கொள்ளக்கூடாது. கலாத்தில சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் உபதேசத்தை சில பேர் என்ன பண்ணாங்க? தவறா போதிக்கிறாங்க. சரியா இந்த சத்தியம் சரியா, இது கரெக்டா அப்படின்னு பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? நலமானதை படித்துக்கணும் இல்லை. அதனால வந்து கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குற சத்தியத்தை நீங்க அறியும் போது விடுதலாக்கப்படுறீங்க. மெய்யான சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போது நீங்க ஆஸ்வதிக்கப்படுறீங்க. விடுதலாக்கப்பட்டு ஆஸ்வதமா நீங்க கிறிஸ்துக்குள் வாழ்றீங்க என்ன. அதனால மெய்யான சத்தியம் எங்க இருக்குது, அப்படிப்பட்ட சபைகள் எது அப்படின்னு இந்த இடத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கிறிஸ்துவ சபை என்ன பண்ணுங்க? ஆண்டவர் அறியாதவர்களை கொண்டு வாங்க. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாது இருந்தால் இந்த 4 ஆண்டுகளை பார்த்து சொல்ற, நான் உன்னை விடுவிப்பேன். உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கல்வாரி சீரர்களே, உங்களுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணார்? ஆண்டவர் மறித்தார். சரி, மூன்றாவது இது போல எந்த இன்னைக்கு கற்று சொல்றாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றேன், எந்த கட்டுகள் எதுவாக இருந்தாலும் என்னால் கற்றுக்குமாறு என்ன பண்றாரு? மெய்யான விடுதலை. மூன்றாவது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 53 வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எப்படி சொல்றாரு? மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய யாருமே பாட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்ல. உங்க வேலைன்னா காசு இருந்தா, நல்லா வசதி இருந்தா உங்களை வந்து ஏற்றுக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாட யாரும் ஏற்றுக்கோங்களா? உங்களுடைய துன்பங்களை கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுங்களா? ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கைவிடப்படும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சில பாட்டு இருக்குது, அதாவது நான் சரியில்லாத நான் என் பாட்டுன்னு எல்லாம் வழி நடக்கும்போது அப்போ தானாக அந்த பாட்டு வரும். அதனால அந்த ஆண்டு பாடு ஆண்டு பொறுப்பு. ரொம்ப உங்களுக்கு ஒரு வேலை எந்த விதமான உங்களுக்கு இன்னைக்கு பாடுகள் இருக்குமானா இல்லை, அவர் என்ன சொல்றாரு?
மெய்யாக உங்க பாடுகளை கர்த்தர் என்ன பண்றாரு? என்னால ஏற்றுக்கொள்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாக அப்படி சொல்றாரு. இதுக்கு மேல வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம் 3 வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்திலுமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். பாருங்க, எவ்வளவு அருமையான ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணாரு? பாவங்களை வந்து யாரால என்ன பண்ண முடியாது? பாவத்தை என்ன பண்ண முடியாது? பாவத்தை யாரால என்ன பண்ண முடியாது? உங்களுடைய பாவத்தை யாரும் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு தெய்வம் இது மாற்றும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய பாவங்களை என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும், கழுவ முடியும். இல்லை அதுதான் செய்ய முடியும். இல்லை 130ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. பாருங்க, கர்த்தர் இடத்துல என்ன சொல்றாரு? உமக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்தில் மன்னிப்பு, உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். இல்லை எப்பேற்பட்ட பாவமானாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு. அது லாஸ்ட் வசனம் வாசிங்க. அவர் இஸ்ரவேலை அதின் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான்ல பார்க்கும்போது 7, 8, 9 வாசனம் வாசம். 1 யோவான் வாசம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து நம்மளுடைய பாவங்களை, நம்முடைய என்ன விதமான பாவம் இருந்தாலும் சரி, எந்த விதமான ஏசாயார் சொல்றாரு, உங்களுடைய பாவம் சிவரேன்று இருந்தாலும் அவர் குறைந்த மழையை போல பஞ்சு போல பண்ண மாற்றார். நான் எனக்கு பாவம் செஞ்சுட்டேன். நான் கூட சொல்றேன், எவ்வளோ பாவத்தில் வாலிப நாட்களில் ஆண்டவர் அறியாத போது பல பாவங்களை பைக்கில் எடுத்துக்கினேன், ஷார்ட் பைக்கில் எடுத்துக்கினேன் முடிச்சிருக்கேன். நான் அந்த பைக்கில் எடுத்துக்கினேன் என்ன படம் போட்டுக்கிறாங்கன்னு பார்த்து அது அப்போ ஆரம்பம் ஏற்றுக்கொண்டு சரி சத்தியத்தில்னா இல்லை ஆரம்பத்தில் அப்போ சொல்கிறேன். அப்போ சரி சத்தியத்தை முழுமையாக நான் என்ன பண்ணுறாருன்னு போது அப்போ சரி அரைகுறையாக இருக்கும்போது இன்னும் எந்த படம் போட்டுக்கிறேன். இல்லை இந்த பாவம் எவ்வளோதான் பாவம் உலக மாம்சத்தில் கண்களிச்ச மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை உலக மாம்ச விசுவாச கொடுக்க எதுவாமே என்னை நம்ம என்ன பண்ணது? பாதாளத்துக்கு தான் கொண்டு போகும். இல்லை நான் ஆண்டவர் பாருங்கள், உங்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்ன பண்ணாரு? மரித்தார். அவர் உங்களுக்காக மரித்து உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உங்களுக்காக என்ன பண்ணாரு? உயிர் கேட்டார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எது வந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்றாரு? அதான் சொல்ற ஏசாயால எப்படி சொல்றாரு? என் தழும்புதான் என்ன பண்ணி எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட பாவங்களை கர்த்தர் மாற்றுவார். முதலாவது கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல? மெய்யாகவே உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க, மெய்யாக உங்களை நேசித்து உங்களுடைய வாழ்க்கை நடத்துவார். 2வது மெய்யான ஒரு விடுதலை தரக்கூடியவராய் எல்லாத்தையும் விடுதலாக்கி நடத்துவார். இந்த குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஒரு வேலை அது 3வது சொல்றாரு, மெய்யாக உங்கள் பாடுகளை யாரையும் பாடலை ஏற்றுக்கொள்ள முடியும், யாரையும் இந்த துன்பத்தை மாற்ற முடியும்? கொஞ்ச நாள் பாடலுக்கு உங்களை அவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த பேரில் பார்க்கணும். இல்லை அப்படி உங்கள் வாழ்க்கை அவரால் மாற்ற முடியும். ஏசு ஒருவரால் தான் மாற்ற முடியும். கண்களை முடிச்சு வைக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் கூட குழந்தை பாக்கி இல்லாத போது உங்கள் வாழ்க்கையில் எதை நான் கர்த்தர் உங்களை மெய்யாகவே நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் திருமண காரியமா, ஒருவேளை குழந்தை இல்லாத தன்மையா, ஒருவேளை வியாதியா, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளையில ஆரம்பத்தில் நம்ம பார்த்து ஆராதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை அதிசயத்தை செய்கிறவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த